2004 14 வரை இந்த நாடு எவ்வளவு கஷ்டப்பட்டதை மறுபடியும் நம்ம காண்பிக்க வேண்டும் என்று இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நமக்கு மோடி வேண்டும். அதுவும் மோடி நமக்கு சாதாரணமாக வேண்டாம், 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வலிமையாக வேண்டும். அதே நேரத்தில் மோடி அவர்கள் வலிமையாக வந்து அமரும் பொழுது உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் கூட கோயம்புத்தூரிலே வெற்றி பெற வேண்டும் என்பது உங்களுடைய வேள்வியாக இருக்கிறது. அதற்காக எல்லோருக்கும் கூட இந்த நேரத்தில் நான் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சகோதர சகோதரர்களே, நம்முடைய கனவு கோயம்புத்தூருக்கு பெரிது. மோடி அவர்கள் இருக்கும் பொழுது இந்த 10 ஆண்டு காலத்தில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோயம்புத்தூருக்கும் கிடைத்தும் கூட சாதாரண அரசியல்வாதிகளாக எந்தவித ஒரு திட்டமும் இல்லாமல் கோயம்புத்தூர் நகரை பின்னோக்கி எடுத்து சென்றார்களோ தவிர முன்னோக்கி செல்லவில்லை. ஆனால் மோடி அவர்கள் இருக்கக்கூடிய இந்த 3வது 5 ஆண்டு காலத்துல கோவை நகரனுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. விமான நிலையத்திலிருந்து, ரயில்வே நிலையத்திலிருந்து, உள்கட்டமைப்பிலிருந்து, பால வசதிகள் இருந்து ஒரு சாதாரண ரோடுங்க, சாதாரண ரோடு. இன்னைக்கு ஒரு 100 மீட்டர் கோயம்புத்தூர்ல ஒரு குண்டு குழி இல்லாம 100 மீட்டர் ஒரு மனிதனால கோயம்புத்தூர்ல போக முடியும்னா அது உலக சாதனையா இருக்கும். அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் கூட உள்கட்டமைப்பு என்பது மிக மிக மோசமா இருக்கு. எப்படிப்பட்ட ஊராக இருக்கக்கூடிய கோவை நகருக்கு இன்னைக்கு தண்ணீர் பஞ்சம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. 15 நாட்கள் ஒரு முறை குடி தண்ணீர். அதெல்லாம் தாண்டி சுத்தத்துல பாருங்க, எங்க இருந்த கோயம்புத்தூர் இன்னைக்கு எங்க இருக்குது? 176 எங்கேயோ போயிருச்சுங்க. 40-50 இடத்துல இருந்தது. காரணம், வெறும் 12% மட்டும்தான் நம்முடைய குப்பைகள் தினமும் கூட அதை சேகரித்து திட மேலாண்மைக்கு வெறும் 12% போகுது. 88% குப்பை சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நகரம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் குப்பையை சேர்த்து கொடுக்கிறாங்க, மாநகராட்சிக்கு எந்தவித அக்கறையும் கிடையாது. மேயராக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலராக இருக்கட்டும், அவருடைய வேலை என்பது கோயம்புத்தூரை பற்றி சிந்திப்பது இல்லை, அரசியல் செய்வதற்காக அமர்ந்திருக்கின்றாங்க. அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், வெளியூர்ல இருந்து அமைச்சர் வர்றாங்க. கோயம்புத்தூருடைய இன்சார்ஜ் அமைச்சராக இருக்கிறவங்க இன்னைக்கு புலால் சிறையில் இருக்கிறாங்க. அவருடைய நோக்கம் கோயம்புத்தூர்ல இருந்து எப்படி வருமானத்தை பெருக்கலாம் என்பது மட்டும்தான் நோக்கமா இருக்கிறோமோ தவிர யாரும் இல்லை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் தெரியும், கோயம்புத்தூர் மக்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கின்றார். இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, நான் கோயம்புத்தூருக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுப்போம். கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு முன்னாடி ரோட்டை போட்டு கொடுங்க தான் நான் கேட்கிறேன். கிரிக்கெட் ஸ்டேடியம் நாளை கட்டுக்கிறேன். அது கிரிக்கெட் ஸ்டேடியம் வேணும்னா பிசிசிஐ கேட்டு ஃபண்டு நாங்க வாங்கிட்டு வந்து தனியா கட்டி கொடுக்குறோம். ஒரு ரோட உருப்படியா போடுங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட் உருப்படியா வைங்க, எங்க இருக்கக்கூடிய குப்பையை உருப்படியா கிளீன் பண்ணுங்க. அதை விட்டுட்டு யாரோ சொன்னாங்க, ரோட்ல நடக்க முடியாதவன் கூரை ஏறி ஆகாசத்துக்கு பூலோகத்துக்கு போனோம்னு. அதுபோல் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுக்கணும். கிரிக்கெட் ஸ்டேடியம் யாராச்சும் கேட்டோம் நாம, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாதப்ப இப்படித்தான் அவருடைய கனவு இருக்கு. ஏன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டணும்னா 4000 கோடி கமிஷன் அடிக்கலாம் இல்லைங்க, நிறைய சிந்தனை. அவருடைய சிந்தனையை அப்படிதான் இருக்கும். அன்பு சகோதர சகோதரர்கள், நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த முறை கோயம்புத்தூர் வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும். உங்களுடைய அன்பு ஆதரவும் எல்லோரும் இருக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.